ஹலோ guys, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரோம்பேட்டில் இருக்கிற பச்சை மலை அப்படின்ற ஒரு மலைக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து ஒரு நிமிஷம் ஆட்டோ போயிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு நம்ம அதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் விஷ்ணு வந்திருக்காரு. ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் விஷ்ணு. அவர் ரொம்ப டயர்டில் இருக்கார் போல், பேச மாட்டுறாரு. அதான் கைஸாக இப்போ வந்து நம்ம போயிட்டு லாக் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைக்கை போயிட்டு நாங்கள் கிளம்பாக்கத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு இப்போது பச்சை மலையை நோக்கி நம்மளோட பயணம் இருக்க போது. நீங்களும் என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஸ்டெபிலைசேஷன்லாம் சூப்பராக இருக்காங்க. ஆயிடுச்சு என்ன ஏரியான்னு கூட எங்களுக்கு சத்தியமாக தெரியல. பச்சை மலைநகர் கோயிலுக்கு வந்தாச்சு. மேலே போயிட்டு பேசுகிறேன். கைஸ், ஒரு வழியாக பச்சை மலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை தான் நினைக்கிறேன். மேலே வந்து கோவில், சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு தான். இது என்ன ஏரியா மாப்பிள்ள? இது கோட்டர்ஸ் ஏரியா தானே? மிலிட்ரி கோட்டர்ஸ் ஏரியாவா? அதுதான் நினைக்கிறேன். சுற்றி பாருங்கள். அப்படியே இதுதான் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு வந்த உடனே உங்களுக்கு விநாயகர் இருப்பார். அப்படியே கும்பிட்டுட்டு வர வேண்டியது தான். ஓகே, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. செருப்பு போட்டு ஏறலாம் இல்லை? மேலே தானே போய் கழிக்கணும். ஓகே, என்ன கோயில்? முருகன் கோயிலா? தெரிலடா, நீ தானே ஏதோ யூடியூப்பில் என் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி குரோம்பேட்டில் ஒரு மலையில் ஒரு என்ன சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டிருந்தா தெரியல, அது தெரியல. இன்ஸ்டாவில் யாரோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஹாய்ஸ், ஒரு மாதிரி இந்த இடம் கோவிலுக்கு சாமி கும்பிட வரவங்க சாமி கும்பிட வரலாம். சரி, எனக்கு இயற்கையோட லவ்வர்ஸோட வர்றோம். அப்படி சொல்லலை, இயற்கையோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இங்கே நீங்கள் வரலாம். அதான் நானும் சொன்னேன். அதான் அப்போ இந்த மலைக்கே இப்படி ஏறுது. இதில் வெள்ளைங்கிரி எப்படி ஏறுவேன்? நீ தான்டா மூச்சு வாங்குற. என்ன பார்த்து உனக்கு மூச்சு வாங்குதே, ஏசிலே இருந்து கோல்டுடா, வேற ஒன்றும் அப்படியா? இங்கே வந்து எல்லாமே தரிசிச்சுட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக கைஸ் இதுதான் கோவில். கோயிலுக்கு ஆக்சுவலாக இன்னொரு பாதை இருக்கு போல. இன்னொரு பாதை இருக்கா? கைஸ் அங்கே வந்து ஒரு பாதை இருக்குது. ஆனால் இவனுக்கு அது தெரியல. எனக்கு தெரியல. வண்டியில் வரலாமா? இப்போ கார் எப்படி வந்துச்சு? பறந்தா. ஆமாம் ஆமாண்டா, வண்டி இருக்கு போலடா. சாமி வந்து தரிசிச்சுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவில் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக மலையில் இருக்கிறதுனால அந்த ஒரு இயற்கை எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து முருகன் கோயில், சிவன் கோயில் தான். நாங்கள் முருகன் கோயில் தான் நினச்சி வந்தோம். இது பார்த்திங்கன்னா சிவன் கோயில். நான் இங்கே சாப்பிடல, சனிக்கிழமை எப்பவுமே சாப்பிட மாட்டேன். அதனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த இடத்துக்கு நான் ஃப்ரெண்டோடு தான் வந்திருக்கேன். பட் தனியாக வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே மாடுலாம் வளர்க்குறாங்க போல் இருக்குது. வா, சூப்பராக இருக்குல்ல. ஓகே காய்ஸ், பாட்டும் போட்டாங்க. மணி 4 ஆச்சு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இருக்கும்போது சூப்பராக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக எனக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல. பட் இங்கே வந்தால் தான் அந்த ஒரு அருமை தெரியும். சென்னைக்குள்ளேயே இப்படி ஒரு மலை இருக்கிறது சூப்பர் தான். இந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. ஆனால் இலை இப்போ கொஞ்சம் கொட்டி இருக்குது. அமைதியாக இருக்குங்க. சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. அமைதியாக, ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே ஐயர் வந்து ஐயர் வந்து அப்படியே போனார். போய் கீழே போய் தீர்த்தம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணார். அது என்னன்னு போய் பார்ப்போம் கீழே. எனக்கு தெரிஞ்சு என்னது இது, இந்த தீபம்லாம் ஏற்றுவாங்களே, அதான் நினைக்கிறேன்.
கீழே அப்படியே அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுதுங்க, நல்லா இருக்குது. கீழே ஒரு கோயில் இருக்குது கைஸ், கீழே ஒரு கோயில் இருக்குது கைஸ், சீரியஸா. இங்கே கீழே ஒரு கோயில் இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. பாலாம்பிகை அப்படின்ட்டு. நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். ஆக்சுவலாக கைஸ் எனக்கு வந்து என்னென்னலாம் எனக்கு தெரியல, எதுக்காக பண்ணுறாங்க, எதுக்காக பரிகாரம், அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இந்த கோயில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த கல்லில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த குகை மாதிரி இருக்குது. அதில் வந்து ஸ்ரீ பாலாம்பிகை சிலை வச்சுருக்காங்க. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் கைஸ். கைஸ் பாருங்க, குட்டியா ஒரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. இங்க ஒரு கோவில் மணி வச்சிருக்காங்க. அப்படியே இங்க சுத்தி பாருங்களேன், மலையில கீழே அழகா ஒரு படி மாதிரி கட்டி, கீழே வந்து அந்த குகை மாதிரி அந்த கல்லுலேயே செதுக்கி உள்ள ஸ்ரீ பாலாம்பிகை அவங்க சிலையை வச்சுருக்காங்க. அம்மாப்பா நீங்களே பாருங்கள் அவங்கள. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அதான் கோவில். அண்ணாமலையார் உள்ளே இருக்கார். கருவறையை காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு வருவோம். இதுக்கும் மேலே ஏதோ என்னன்னு தெரில, ஒருத்தவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, எனக்கும் தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். இதை படியாக போதுங்க. ஓ, இங்கேருந்து பார்க்க வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வேர்ட்ஸால் வர்ணிக்க முடியாது. ஆக்சுவலாக ஓகே, நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே ஒரு நம்ம குரோம்பேட்டில் ஒரு மலை, அதுலேயும் ஒரு கோயில், கோவிலையும் தவிர்த்து நல்ல ஒரு வியூ, சென்னை சிட்டியே தெரியுது. நான் மேலே போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது கைஸ், எனக்கு இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட்டிங் கைஸ். ஓ கைஸ், அற்பெரும் ஜோதி அரும்பெரும் ஜோதி தனிப்பொருட்களை ஆட்மொழி ஜோதி. இது வந்து ஒரு ஜோதின்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு வருவோமா? இது எப்போ கட்டினாங்க? கட்டிருந்து. ஓகே, கோவில் கட்டி ஏதோ 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போது ஐயர் வந்து பேசுகிற நிலைமையில எல்லாம் அவர் கொஞ்சம் நிறைய வேலையை பிஸியாக இருக்கார். பார்த்தீங்களா, கல் எங்கே பார்த்தாலுமே இந்த மேக்ஸிமம் அந்த மலை மேலே இருக்கிற கோயிலெல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த வீடு கட்டணும், எவ்வளோ பேரோட கனவாக இருக்கும் இதெல்லாம். அங்கே ஒரு ஏரி இருக்குது, ஏரியை சுற்றி நிறைய வீடு. இங்கேருந்து பார்க்க கேமரா எப்படி தெரியுதுலாம் எனக்கு தெரியல, ஆனால் என் கண்ணில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். சீரியஸாகவே சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருக்குது. கண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மாதிரி பேரெலாம் எழுதி வைக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை, தப்புங்க. இந்த மாதிரி பேர்லாம் எழுதி வச்சு நம்ம இந்த மாதிரி பேர்லாம் நம்ம எதுக்கு எழுதி வைக்கணும்? ஏன்னா திரும்பி அதை பெயிண்ட் தான் பண்ண போகிறாங்க, போக தான் போகுது. மனசால வேண்டிக்கிட்டு போனால் போகுது. அது இங்கே பாருங்கள், நம்ம காலேஜ் பெஞ்சில் எழுதி வைக்கிற மாதிரி எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சரிதா, அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் பல தடவை வீடியோ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே ஒரு இயற்கையோடு சேர்ந்து ஒரு தெய்வீகத்தையும் ரசிக்கணும்னா கன்ஃபார்ம் இந்த இடத்துக்கு வரணும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ்,
இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த தடவை வரும்போது இதே இடத்துக்கு வரும்போது ஒன்று வேண்டியிருக்கேன், அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you later.